அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நான் பூஜா ரூம் சுத்தம் பண்ண போகிறேன். பொங்கல் வந்துட்டுருக்குல, அதனால் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணலான் இருக்கேன். அது எப்படி பண்ணி என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செல்ஃபு இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் இப்போ க்ளீன் பண்ணலான் இருக்கேன். முதல்ல இப்போ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், இதுக்கப்புறம் எப்படி வச்சுருக்கேங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு மாக்கோலம்லாம் அதில் போட்டிருந்தேன், அதெல்லாம் எல்லாத்தையுமே அழைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பூ இருக்கிறதெல்லாம் பழைய பூ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க பாருங்கள், இப்போ எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பாருங்கள். ராமர் பட்டாபிஷேகம் அது 56 வருஷம் எங்கள் மாமனார் காலத்துலேருந்தே இருக்குங்க. இப்போ 60 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. உண்மையிலே அந்த பெயிண்டிங்கில் அப்போ இருக்கிற படங்கள்லாம் இப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இதை எங்கள் குலதெய்வம் கருவரர் காமாட்சி பாருங்கள் எப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாக்கோலம் மறுபடியும் போட்டு சங்கரர் ஓரமாக அந்த சைடு வச்சுட்டேன். இந்த பக்கம் சிவன், முருகன், காமாட்சி அந்த மாதிரி. இங்கே பெருமாள், இங்கே பெருமாள் அடிப்படையில் விஷ்ணு, நரசிம்மர், ஹைக்ரீவர் எல்லாமே கீழே இருக்குது. இங்கே பவானி அம்மன், இங்கே பாருங்கள் நரசிம்மர், லட்சுமி, ஆஞ்சநேயர் எல்லாமே இந்த சைடு இங்கே கீழே வச்சு இங்கே கோலம்லாம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுட்டேன். இனிமேல் பூவெலாம் வைக்கணும். சுவாமிக்கு எப்படி பூ வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ண போகிறேன். விளக்கேற்றி சாயந்தரம் வேலை ஆகிடுச்சுங்க, 6 மணி ஆகிடுச்சு. அதனால் விளக்கேற்றி பூஜை பண்ணி சுவாமியை கும்பிட போகிறேன். ஏன்னா காலம்பரை பண்ண முடியல, அதனால் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாகவே மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பூஜை ரூமில் மணி பிளான்ட் வைங்க, ரொம்ப விசேஷம். பொதுவாக மணி பிளான்ட் வைக்கிறது விசேஷம், இன்னும் பூஜை ரூமில் வச்சா ரொம்ப விசேஷம். அதனால் எப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க, எப்படி க்ளீன் பண்ணியிருக்கீங்கிறது. என்னோடய க்ளீனிங் பூஜா ரூம் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை அப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. பாருங்கள், எல்லாம் பூவெலாம் வச்சுட்டேன் பார்த்தீங்களா. பூவெலாம் வச்சோன்னே அப்படியே பூஜா ரூம் அப்படியே பிரகாசமாக நல்ல ஒரு தெய்வீகமாக இருந்தது பார்க்குறதுக்கே. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி, அதனால் உப்பு விளக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நேற்றுக்கு வியாழக்கிழமை க்ளீன் பண்ணது, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி உப்பு தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா முந்த நாள் பூஜை பண்ணும்போது இதையும் சேர்த்து செஞ்சுருவோன்ட்டு அதையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் விளக்கு ஏற்றுவே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நாள் வீட்டுக்கு அது வரைக்கும் டாட்டா.